மல்ஹோத்ரா குரூப்போட 42% ஷேர்ஸா? உனக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். இதுக்கப்புறம் எப்பவும் மல்ஹோத்ரா குரூப் எனக்கு மட்டும்தான் சொந்தம். என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். யாருன்னே தெரியாத இந்த பொண்ணு அன்னைக்கு மட்டும் எனக்கு துணையா இல்லாம இருந்திருந்தா என் சொந்த கால்ல நின்னு பழி வாங்கியிருக்கவே முடியாது. கௌசல்யா, எதுக்காக நீ அவனை அரைஞ்ச? உங்க செல்ல பொண்ணு கிட்ட நல்லா கேளுங்க, இவன் யாரு, எங்க இருந்து கூட்டிட்டு வந்தான்னு. இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களை நம்ம திடீர்னு கைவிடக்கூடாது இல்ல? கொஞ்ச நாளைக்கு நீ எங்க கூடவே இரு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு குஷி. இப்போதைக்கு என்கிட்ட அவரோட டெத் சர்டிபிகேட் இருக்கு. இந்த மாதிரி ஃபேக் சர்டிபிகேட்லாம் வெறும் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பணத்தை கொடு. கொடுக்க போறியா இல்ல உன்னை? அப்பா, பணத்தை குடுறா, பணத்தை கொடு. அப்பா, 3 நாள்ல அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன். What the hell is this? எல்லாரும் போதையில வேலை செய்றீங்களா? பல கோடி சவுத் ப்ராஜெக்ட்க்கு பல கோடி செலவு பண்ணிருக்கேன். ஆனாலும் விலை இவ்வளவு சீக்கிரம் இறங்கிச்சு. ஓய், ஏன்? என்ன பண்றது ஆதித்யா? இவங்க சவுத் டிவிஷனை ஹைப் பண்ணி வச்சிருக்காங்க. Damn it. எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரே ராத்திரியில வேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸோட புக்கிங் எப்படி நடந்துச்சு? How is it possible? Give me some answers. அததான் நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்படி நடக்குது? I don't care how it happened. ஒருவேளை என் காசு நஷ்டமாச்சுன்னா I promise you, ஜான்வி, நீ இந்த ஆபீஸ்ல மட்டும் கிடையாது, இந்த ஊர்லயே இருக்க முடியாது. என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு முயற்சி பண்ணாத ஆதித்யா. நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு பல பொண்ணுங்களை தாண்டி வந்திருக்கேன். ஒருவேளை நான் மாட்டினா பொண்ணையும் இழுத்துட்டு போயிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ. நான் எப்படி இவளை நம்பணும்னு சுத்தமா தெரியல. நிஷாந்தையும் பிரீத்தியையும் தேவையில்லாம பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதன்னு நான் தான் சொன்னேன்ல. போதும், வாய மூடுங்க. திரும்ப திரும்ப என் பொண்ணை திட்டதை நிறுத்துங்க. இதுல அவ தப்பு எதுவும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணு கிருத்திகா தான். இவளாலதான் இன்னைக்கு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். அது சரி, இப்ப குஷிய விட்டுட்டீங்க, நான் உங்களுக்கு எதிரி ஆயிட்டேனா? இல்ல கிருத்திகா, அவ சொல்றது கரெக்ட் தான். மல்ஹோத்ரா குரூப் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ சொன்னதாலதான் நாங்க ஷிகாவத் குரூப்க்கு சப்போர்ட் பண்ணதா நினைக்கிறாங்க. வேணும்னே சவுத் ப்ராப்பர்ட்டி ரேட் அதிகமாக்குறதா நினைக்கிறாங்க. சவுத் ப்ராப்பர்ட்டியோட ரேட் அதிகமாகறதுல உங்க 2 பேருக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு புரியல. மார்க்கெட் வேல்யூவை வச்சுதானே ரேட் அதிகமாகும். இந்த நியூஸ பிரீத்தி தான் சொன்னா. ஆமா, பிரீத்தி தான் எங்க கிட்ட இந்த விஷயத்தையே சொன்னாங்க. ஷெகாவத் குரூப் சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா சொன்னேன். நான் என்ன பண்றது? அது எக்ஸைட்டிங்கான நியூஸ். அதனால இப்ப தப்பு யாரோடது? இதுல இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு அப்பா அப்பவே சொன்னாருல்ல. அப்பா பேச்ச கேட்கலனாலும் அர்மான் பேச்ச கேட்டிருக்கலாம்ல. போதும், எல்லாரும் வாய மூடுங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது உருப்படியா யோசிங்க. சொல்றது புரியுதா? வட்டி கடைக்காரங்க நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுடுவாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த கஃபேவை நம்ம வித்துதான் ஆகணும். அப்பா, கேஃபேவை வித்தாலும் அவ்வளவு காசு வராது. அப்பா, என்னோட சேலரிய தவிர ரிஷப் கிட்டயும் ஒரு 20 லட்சம் லோன் வாங்கிக்கலாம். இப்போ எங்க கம்பெனில பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. என்னது? ரிஷப் அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறானா? இத்தனை நாளா எனக்கு இது தெரியாம போச்சே. ரொம்ப நாளா நாம அவனை வீட்டுக்கு சாப்பிட கூட கூப்பிடல. நான் என்ன சொல்றேன்னா, ரிஷப்க்கு ஃபோன் பண்ணுங்க. அவனால மட்டும் தான் நமக்கு உதவி பண்ண முடியும். நான் ரிஷப் கிட்ட பிளானை பத்தி சொல்லி ஆகணும். இல்லைன்னா இவங்க எல்லா பணத்தையும் அழிச்சிருவாங்க. ரிஷப் பணம் கொடுக்க தயாரா இருக்கான். Thank God. ஆனா ஒவ்வொரு மாசமும் நாம அவனுக்கு 1,50,000 கொடுக்கணும்னு சொல்றான். அவ்வளவு காசு எங்க இருந்து வரும்? 50,000 என்னால கொடுக்க முடியும். அப்புறம் இந்த கேஃபேல இருந்து ஒரு 50,000 கொடுத்துடலாம். சரியா? 20,000 நான் கொடுத்துடுறேன். உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கும் நிஷாந்துக்கும் வேலை போயிடுச்சு. எங்களால 15,000 தான் கொடுக்க முடியும். அதுவே முடியுமான்னு தெரியல. அப்படியா? எல்லாத்துக்கும் காரணமே நீதான். ஆனா நீதான் கம்மியான காசு கொடுப்பியா? இந்த இன்வெஸ்ட் பண்ற ஐடியாவே நீதானே என்கிட்ட வந்து சொன்ன. எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்லணும்.
குஷி சீக்கிரமாவே ஃபினான்ஷியல் டைரக்டர் ஆக போறா. ஸோ சேலரியும் அதிகமாகும். அதனால நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பணம் கம்மியா இருக்குன்னா நானும் குஷியும் சேர்ந்து கொடுக்குறோம். அப்பா, எனக்கு குஷி அக்கா மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. அவங்க எந்த வேலை செஞ்சாலும் கஷ்டப்பட்டு செய்வாங்க. அவங்க இருக்கிறப்போ நாம எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஆனா இது வரைக்கும் வாய் கூட பேச வராத இவளுக்கு எப்படி இவ்வளவு சம்பளம் கிடைக்குது? இப்படி தேவையில்லாம பேசுறத கொஞ்சம் நிறுத்துறியா? நீ பண்ண பிரச்சனைய எப்படி சரி பண்றதுன்னு யோசி. இப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கேஃபேவோட இன்கம் அதிகமாக்கணும். அப்பா, என்னோட ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு. நான் என்னோட கலீக் கிட்ட சொல்லி இங்கேயே எல்லாரையும் லஞ்சுக்கு வர சொல்றேன். அவங்களுக்கு வீட்டு சாப்பாடும் கிடைச்சிடும். அப்புறம் கேஃபேக்கு இன்கமும் அந்த மாதிரி இருக்கும். இது நல்ல ஐடியா. நம்ம கஃபேல எப்படி 2000 பேருக்கு சமையல் பண்ண முடியும்? கடவுளே, திரும்ப இவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். நீ சின்ன வயசு பையன் தானே, சமைக்கிறதுக்கு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? ஐயோ, என்னோட அண்ணன் பொண்ணை விடுங்க. நான் உயிர் மேல ஆசை இல்லையா? அந்த குழந்தையை விட்டுடுங்க, இல்லைன்னா உங்களை உயிரோட விட மாட்டேன். ஏய், இங்க என்ன நடக்குது? ஏய், மரியாதை இந்த குழந்தை விட்டுரு, இல்லன்னா உங்க 2 பேரோட உயிரும் தேவையில்லாம போயிடும். குழந்தை விடுறா. ஏய் மிலிட்டரி, உன் பவரை பார்டர்ல காட்டு. இது என்னோட ஏரியா. ஒரு மிலிட்டரி மேனோட வீரத்தை டெஸ்ட் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணாத. எங்க சுடு பாப்போம். என்னைக்கு உன்னோட சாவு என் கையில தான். அடி. வாடா, சீக்கிரம் வண்டி ஏறா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என் அண்ணன் பொண்ணை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ப்ளீஸ், இன்னைக்கு நீங்க 2 பேரும் எங்க வீட்ல தான் டின்னர் சாப்பிடணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. என் கதை தான் எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களே. உங்க கதையை பத்தி சொல்லுங்க மிலிட்டரி சார். இப்ப என்ன பத்தி நான் என்ன சொல்றது? நான் ஆர்மில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். இப்ப நான் எனக்குன்னு சொந்தமா செக்யூரிட்டி கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஃபண்டிங் தான் கிடைக்க மாட்டேங்குது. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் கடவுள் என்ன உங்களை சந்திக்க வச்சிருக்காரு. ஆனா இத பத்தி கண்டிப்பா யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பா யாருக்கும் தெரிய வராது. இது ஒரு மிலிட்டரி மேனோட சத்தியம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. சோ ஐ அம் சாரி. நீங்க 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்க, நான் அப்படியே கிளம்புறேன். பாய். பாய். நானும் கிளம்புறேன். இவ்வளோ ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால டிரைவ் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். எனக்கு நல்லாவே தெரியும் என்னைக்காவது உன்னோட உண்மையான முகம் வெளியே வரும்னு. என் அக்காக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்றியா? கிருத்திகா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் இவரை வீட்ல டிராப் பண்றதுக்காக தான் வந்தேன். நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேனா? என்னோட மாமா இன்னொரு பொண்ணு மேல கை போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இத நான் தப்பா நினைக்க கூடாதா? ஐ எம் சாரி. நான் ஒன்னும் குருடி கிடையாது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேல கை வச்சிருக்க? நிறுத்துங்க. ருச்சிகா, இங்க என்ன நடக்குது? இவ தேவையில்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. நான் இவரை வீட்ல டிராப் பண்றதுக்காக தான் போயிட்டு இருந்தேன். வாயை மூடு, இல்லைன்னா இப்பவே வாயை உடைச்சிருவேன். என் அக்கா புருஷன் கூட சுத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு தடவை நான் உன்னை இங்க பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன் கண்ணை அப்படியே புடுங்கிடுவேன். போது நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் என்ன பைத்தியமா? நீ வா போலாம். உன்னை நான் இதுக்கப்புறம் மன்னிக்கவே மாட்டேன். என் அக்கா கிட்ட இருந்து இவ்ளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா? நீ எவ்வளவு மோசமானவன்னு எனக்கு இதுல இருந்து நல்லாவே புரியுது. என்னால இப்பவும் நம்ப முடியல. அப்பா, நான் என் கண்ணால பாத்துட்டு வரேன். அவங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. அர்மான் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அவனை சும்மா விட மாட்டேன், நிச்சயமா விட மாட்டேன். அப்பா, அப்பா, கிருத்திகா கண்டிப்பா ஏதாவது தப்பா தான் நினைச்சிருப்பா. அர்மான் நிச்சயமா அப்படி பண்ண மாட்டாரு. அவரை நான் முழுசா நம்புறேன். இப்ப அர்மான் எங்கமா இருக்கான்? ஒருவேளை அந்த கடவுளை இறங்கி வந்து சொன்னாலும் நான் அதை நிச்சயமா ஏத்துக்க மாட்டேன். குஷி, அர்மான் இப்ப எங்க இருக்கான்னு கேட்டேன். அந்த பொண்ணு முன்னாடி பெரிய சிங்கம் மாதிரி சீறிக்கிட்டு வந்தான். ஏதாச்சும் சந்தில பொந்துல ஒளிஞ்சிட்டு இருப்பான். கிருத்திகா, அவனை நான் போய் தேடுறேன். அப்பா, நான் மம்மிக்கு கால் பண்ணி இப்பவே எல்லாத்தையும் சொல்றேன். டேய் அர்மான்,
உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை நீ ஏமாத்துவ? அங்கிள் உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? உன்னை அடிக்காம என்ன பண்ண சொல்ற? என் பொண்ணோட வாழ்க்கையவே நீ அழிச்சிட்ட. இதுக்கு நான் உனக்கு பரிசா கொடுப்பேன். அங்கிள் நான் என்ன பண்ண? எதுக்கு அடிக்கிறீங்க? என்ன பண்ணியா? குடிச்சிட்டு போதையில அந்த பொண்ணு மேல கை போட்டு நடந்து வந்துட்டு இருந்த, இவ்ளோ சீக்கிரம் மறந்துட்டியா? இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அங்கிள் ருச்சிகாவோட அண்ணன் பொண்ணை நான் காப்பாத்தி கொடுத்தேன். தேங்க்ஸ் சொல்றதுக்காக என்ன காஃபே கூப்பிட்டா. பேசிட்டு அளவுக்கு மீறி குடிச்சிட்டேன். அதனால என்ன டிராப் பண்ண வந்தா. உன் பொய்ய இதோட நிறுத்திக்க. இவ்வளவு நாளா ஒரு அப்பாவி மாதிரி நடிச்சு எங்க எல்லாரையும் ஏமாத்தி இருக்க. ஆனா இனி ஏமாத்த முடியாது. இத நான் பொறுத்துக்கவே மாட்டேன். அங்கிள், குஷி குஷி குஷி, நீ என்ன நம்புறல? நான் எப்பவும் உன்னை ஏமாத்த மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. சொல்லு குஷி. அர்மான், அப்பா, நான் 1000 முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ கடைசியா ஒரு தடவை சொல்றேன். எனக்கு அர்மான் மேல முழு நம்பிக்கை இருக்கு. போதும் ப்ளீஸ், என் வாழ்க்கையில முடிவெடுக்கிறது நிறுத்துங்க. இது எங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற விஷயம். உன் அப்பா கிட்ட இருந்து உன்னை பத்தி கவலைப்படுற உரிமையையும் பறிச்சிட்டியா? அப்ப சரி, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. இன்னைக்கு நீ உன்னோட வாழ்க்கைய நீயே நாசமாக்கிக்கிட்ட. கிருத்திகா, நீ எதுக்காக முதல்ல சொல்லவே இல்ல? உன்னோட கேஃபேல சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னில இருந்து நாங்க எல்லாரும் உங்களுடைய கேஃபேல இருந்து ஆர்டர் பண்ண போறோம். தேங்க் யூ. இந்த எல்லா சாப்பாட்டையும் என் அக்காவும் மாமாவும் தான் சமைக்கிறாங்க. உன்னுடைய மாமா சமைக்கிறாரா? ஆமா. அவர் பேர் என்ன? அர்மான். அர்மான்? சார், எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க. உங்கள மாதிரி ஆளுங்களால தான் எங்க பிசினஸே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கணுமா என்ன சார்? கண்டிப்பா நான் உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுப்பேன். இங்க பாரு, என் பாஸ் கிட்ட அதிகமா பேசாத. ஒருவேளை நீ பேசுறது அவருக்கு பிடிக்கலனா அப்புறம் நான் தான் கஷ்டப்படணும். குஷி, அர்மான், நீ எங்க இருக்க? கேஃபேக்குள்ள சில ரவுடிங்க நுழைஞ்சிட்டாங்க. இங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரலனா அவங்க எல்லாத்தையும் அடிச்சு தரமட்டமாக்கிடுவாங்க. இங்க பாரு. கிருத்திகா, நம்ம உடனே போயாகணும். லெட்ஸ் கோ. அங்கிள், என்னாச்சு? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கோடி கணக்குல கடன் வாங்கியிருக்க. என்ன யாருன்னு தெரியலையா? ஒருவேளை நீ சேட்டோட காசு கொடுக்கல, உங்க எல்லாரையும் இதே இடத்துல வச்சு போட்டு தள்ளிடுவேன். இங்க பாருங்க, நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எங்களால இப்போ இவ்வளவு பணம் கொடுக்க முடியாது. நம்புங்க. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்ககிட்ட வாங்கின மொத்த பணத்தையும் என்னோட ஒய்ஃப் தான் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணா. அதோட விலை திடீர்னு இறங்கிடுச்சு. அது எங்க தப்பு இல்லல்ல. முழு காசை உங்ககிட்ட எவனா கேட்டா கிளவா? முதல் வட்டி கட்ட வேண்டிய டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கேஃபே காலி பண்ணி தான் அந்த காசை எடுத்துக்க போறோம். புரிஞ்சுதா? இங்க இருக்கிற பொருளை தொடறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசி, இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவேன். யார் ராணி? எங்களை மிரட்டிட்டு இருக்க? இந்த பப்ளுவோட ஆற்றத்தை காமிச்சு அவனை போலியே. வேண்டாம். இங்க பாருங்க, இந்த கெஃபேவை தவிர வேற எதுவுமே எங்க கிட்ட இல்லங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். போது நிறுத்து. உன் பேராசையோட பலன் என்னன்னு பாத்துட்டல. ஒரு நாள் நிச்சயமா அம்மாவாலையும் அண்ணியாலையும் நம்ம ரோட்டுக்கு தான் வர போறோம்பா. போதும், நீ கொஞ்சம் வாய மூடுறியா? இப்ப இவங்க முன்னாடி இதெல்லாம் பேசணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. முதல்ல என்ன பண்ணணும்னு யோசிங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, வழி இருக்கும். நீங்க வேணா சொல்லுங்க. டேய், வாய மூடு. டேய், எல்லா பொருளையும் எடுங்கடா. இல்லங்க, வேண்டாம். நீங்க இந்த மாதிரி பண்றதுனால உங்க பணம் திருப்பி கிடைக்க போறது இல்ல. ஒருவேளை கொஞ்ச நாள் நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு நான் கேரண்டி கொடுக்கறேன். உன்னோட கேரண்டி எடுத்து உனக்குள்ளேயே வச்சுக்கோ. சீக்கிரம்டா, எல்லா பொருளையும் எடுங்க. வேண்டாம், சொன்னா கேளுங்க. வேண்டாம், எடுக்காதீங்க. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.